ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் கார்ன் கிச்சன். இன்றைக்கி பனானா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் டிசால்வ் ஆகிறதுக்கு ஒரு 2 to 5 நிமிஷம் ஆகும். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையானது வாழைப்பழமும் ஜாக்கரி இருந்தால் போதும். வெல்லத்துக்கு எதுவும் பாகுபாடு எதுவும் தேவையில்லை. இந்த வெல்லம் டிசால்வ் ஆனால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் டிசால்வ் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் 1/4 கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பனானா பியூரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். பனானா பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸு பனானா சாப்பிட்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி அல்வா மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இது நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது குக் ஆகிறதுக்கு ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும். இந்த பனானா நல்லா மெல்ட் ஆகி வரும். இந்த அல்வா கெட்டி பதமாக இருக்காது, தண்ணி பதத்துக்கு தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வேணும்னா நீங்கள் சோள மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லம் சிரப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த கட்டிலாம் நல்லா உடச்சி விடுங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கேசரி ஃபுட் கலர் தான் எடுத்திருக்கேன், ரெட் கலர். உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நம்ம கைவிடாமல் கிண்ட கிண்ட நம்ம ஆட் பண்ணியிருக்க நெய் நல்லா மேலே வரும். நல்லா நெய் மேலே வர வரைக்கும் நல்லா கிண்டுங்க. நான் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நட்ஸ் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியான ரெசிபி பனானா அல்வா. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்டியான பனானா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.